வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை ஆண்டவரே இறுக பற்றி கொண்டு உம்மை நாங்கள் துதிக்க, மகிமைப்படுத்த, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க, உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய மக்கள் அனைவரையும் அவர்களை தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த உஷ்ணமான இந்த காலத்துல ஆண்டவரே சுவாமி, சூழ்நிலை ஆண்டவரே வேறாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய நலன்களிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நல்ல குளிர்ந்த காற்றை கர்த்தாவே வீச பண்ணுங்க. ஒரு மன ஆவியை கொடுங்க. உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே நாங்கள் கவனமாக இருக்க எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய மக்களை ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க. உம்முடைய சத்தியமாகி அந்த மன்னாவை நாங்கள் பெற்று உட்கொள்ள, அது எங்களுக்கு ஆகாரமாக, பலனாக, எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே சுவாமி ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய மன்றாடுகிறோம். அடியனை மறைங்க நீங்க வெளிப்படுங்க. ஊழியருக்காய் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இங்கு கூடி இருக்கிற எல்லாரையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, வெறுமையாய் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆனால் இங்கிருந்து புறப்படும் பொழுது நாங்கள் வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்டு நாங்கள் புறப்பட உதவி செய்யும். இந்த உஷ்ணத்தை ஆண்டவரே தயவாய் தயவாய் ஆண்டவரே நீர் ஒரு நொடி பொழுதுல மாற்ற வல்லவர். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நிகழட்டும் சுவாமி, ஒரு அற்புதம் நிகழட்டும் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை நாங்கள் இப்பொழுதே காண எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தின் மக்கள், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு
காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை உள்ள உள்ளங்களையும், மாத்திரமல்ல ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற, பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிற, ஆலோசனைகளை பல்வேறு வகையில உதவி செய்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தடையில்லாமல் உங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். வாசியுங்கள். சங்கீதம் 100 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு வெளிப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை இருக்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? சொல்றது புரியுதா? ஏன் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஏன் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. என்னம்மா? நம்மை உண்டாக்கினார். ரைட்டா? சரி, உண்டாக்கினார். வேற யாரு? நம்முடைய பாவங்களை சுமந்தார். வெரி குட். அப்புறம் மாறாத தேவன். வெரி குட். அப்புறம் சரி, இவ்வளவு சொன்னீங்களே, இவ்வளவு சொன்னீங்க இல்லையா? யதார்த்தத்தை பார்க்கலாம். இப்ப இவ்வளவு சொன்னீங்க. அவர் என்ன காப்பாத்துறாரு, என்னை வழி நடத்தினாரு, என்னை பலப்படுத்துறாரு, என்னை உண்டாக்கினாரு, என்ன எல்லாம் நிறைய எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஏங்க நிறைய பேரை காணோம் இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்தா எப்படி அது இல்லையா? நாம ஒண்ணு சொல்றோம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணணும்? செய்யணும். இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஆனா நாம சொல்றோம், செய்யறது இல்லை. இன்னைக்கு ஓய்வு நாள். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது ஒரு துக்கமான நிகழ்வு தான். ரொம்ப துக்கம். வாலிப பிள்ளை, அந்த கல்யாணமே ஆகாத பிள்ளை. உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனாலும் இது ஓய்வு நாள் என்ற ஒரு பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இல்லையா? இது மாதத்துல முதல் வாரம். நான் எப்படி இந்த ஆராதனையை மிஸ் பண்ண முடியும்? மிஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இப்ப நீங்களே வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. அப்படி அல்ல, அப்படின்னு சொன்னாங்க. மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தமா யார் இருந்தாங்களோ அவரோடு கூட பிரவேசித்தாங்க. புரிஞ்சுதா? அடைக்கப்பட்டதா? அதுக்கப்புறம் போனாங்களா? அவங்க போகவே இல்லை. அவ்வளவுதான். அப்போ நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த விசுவாசம் இங்க எங்கே இல்லையா? இப்ப புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? பெரிய வித்தியாசம் இல்லவே இல்லை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா? 2 பேருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆண்டு மணவாளன் வரப்போறார் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதா? ரைட், கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாரும் ஆயத்தமாய் போனாங்களா? எல்லாரும் போனாங்க அவரை பார்க்கறதுக்காக. அழைப்பு கொடுக்கப்பட்டது, எல்லாரும் போனாங்க. இல்ல எனக்கு அழைப்பை சொல்லுங்க, எனக்கு யாருமே சொல்லுங்க, அவங்களுக்கு மட்டும் சொன்னாங்க, அவங்க போனாங்க, அப்படி கிடையாது. 2 பேரும் போனாங்க. இதுல 5 பேர் ஒரு குறிப்பு தான் இல்லையா? ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவ்வளவு பேரும் போறாங்க. அழைப்பு கொடுக்கப்பட்டது, அவர்களும் போகிறார்கள்.
போகும்போது என்ன கொண்டு போனாங்க? தீவெட்டியை கொண்டு போனாங்க. ரைட்டா? தீவெட்டி கொண்டு போனாங்க. எதுக்கு? வழி. தீவெட்டி எதுக்கு? வெளிச்சம். எதுக்கு? வெளிச்சம். வழி, பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு போறாங்க. ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா, அப்போ இந்த 5 பேர் என்ன நினைச்சாங்க? அவர் வர்ற நேரம் சொல்லலையே, நமக்கு எப்ப வருவாருன்னு தெரியாது. ஒருவேளை தாமதம் ஆயிடுச்சுன்னா விளக்கு எண்ணெய் அணைஞ்சிருமே, அதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் கையில கொண்டு போலான்னு கொண்டு போனாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவர் வருவாரு, எப்படியும் பார்த்துடலாம் அப்படின்ற தைரியத்துல போனாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? தாமதமான போது எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க. அவர் வர்ற தாமதம்னு அறிவிக்கப்பட்டது, எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. திடீர்னு அறிவிப்பு மறுபடியும் வந்துட்டார். எல்லாரும் எழுந்தாங்க. அவங்க எண்ணெய் வச்சிருந்தனால அந்த தீவெட்டியை மீண்டும் எரிய வைக்க முடிஞ்சது. இந்த 5 பேருக்கு அது வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இப்போ எவ்வளவு பெரிய தவறை நாம் செய்கிறோம், புரியுதா? எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம், புரிகிறதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா, இந்த பாதையை பார்த்தா ஏன் இப்படி இருக்கு எனக்கு தெரியல. ஏன்? நாமெல்லாம் மனுஷன் கிடையாது? நாமெல்லாம் பயணிக்க முடியாது, போறது வர்றது இல்லை. ஆனா ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது, அந்த பாதை குறுகலாக இருக்கிறது, பல்வேறு காரியங்கள் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? அப்போ என்ன இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் இன்னும் ஆண்டவருக்குள் வரவில்லை என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இன்னும் கர்த்தருக்குள் வரவே இல்லை. வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் ஒரே விஷயம் சொன்னேன். கர்த்தர் யார், எதுக்காக நான் துதிக்கணும்? நீங்க எல்லாம் சொன்னீங்க. அவர் நல்லவர், வல்லவர், அவர் என்னை காப்பாற்றுறாரு, என்னை படைச்சவர், என்னை வழி நடத்துறார். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்போ எப்படி அந்த மாற்றம் வருமா? மாற்றம் வராது. அப்போ நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? என்னுடைய இருப்பு என்ன? நான் எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையை சார்ந்திருக்கிறேன்? எப்படிப்பட்ட மனிதன் நான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பேச போகிறோம். நல்ல கவனமாக கேளுங்கள். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நம்மை படைத்தார், உண்மைதான், எல்லாரையும் படைச்சார். ஆனா நமக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? நமக்கு ஒரு சிறப்பான விசேஷம் இருக்கிறது. அது என்ன சிறப்பு என்றால், ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கும் பொழுது 2 முக்கியமான ஜாதிகளை படைத்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் அவர்கள் என்றால், ஒரு கூட்டம் தமிழர்கள் ஆகிய நம்மை படைத்தார். இன்னொரு ஜனம் இஸ்ரவேலர்களை படைத்தார். அல்லேலூயா. உண்மையா? ஆண்டவர் யாரை படைச்சாரு? தமிழ். நான் தமிழன் தானே, நீங்க எல்லாம் தமிழர்கள் தானே, தமிழ் பேசுறவங்க தானே, அவ்வளவுதான். எல்லாரையும் ஆண்டவர் படைச்சார். தமிழர்களை எல்லாம் ஆண்டவர் படைச்சார். மற்றொரு கூட்டம் யாரை படைச்சார்னா, இஸ்ரவேலர்களை படைத்தார். சரி, இது எப்படி படைச்சாரு அப்படின்னு பார்த்தா, ஆதியில ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினாரு? என்னமா? மண்ணினால. யாரை படைத்தார்? ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாமுக்கு குழந்தை பிறந்தது. ஆதியாகமம் 4:1 வாசி. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்றெடுத்து, அல்லேலூயா. இந்த காயின் என்பவன் யார்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த வெரி குட் முதல் மகன் இல்லையா? காயின் என்பவன் யார்? முதல் மகன். அந்த முதல் மகனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம குடும்பத்துல முதல் பிள்ளை பிறந்தா என்ன ஆகும்?
என்ன சொல்வீங்க? வாரிசு. கரெக்டா? அப்போ ஆதாம் யாரு? ஆதாமுக்கு பிறந்த காயின் யாரு? முதல் வாரிசு. ஆனா அவனுக்கு தெரியவே இல்லை. அவனுக்கும் தெரியல, அவங்க பெற்றோர் அதை சொல்லி அவனுக்கு வளர்க்கல. வளர்த்துருக்கணுமா இல்லையா? நீ என் புள்ளப்பா, சேஷ்ட புத்திரம்பா, நீ விசேஷமானவன்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? அவங்க வளர்த்துருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவன் அப்படி வளர்க்கவே இல்லை. இது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா? வாசிங்க, ஆதியாகமம் 49:3. நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையிலும். ஆமா, பாரு எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. ஒரு முதற்குமாரன் என்பவன் அவ்வளவு விசேஷமானவன். ரைட்டா? மறுபடியும் வாசிங்க. சத்துவமும் என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு இந்த காயின் விசேஷமானவன் மாத்திரமல்ல, அவன் சேஷ்ட புத்திரன். ரைட்டா? ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி புரிஞ்சு கொள்ளல அப்படின்னா, வாசிங்க ஆதியாகமம் 25:31 இருந்து வாசிங்க. 25:31 இருந்து. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றக்கூழையும் கொடுத்து இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ரைட்டா? அப்போ இதெல்லாம் நாம என்ன பண்ணணும்? முதல்ல நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் தெரிஞ்சாதான் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இல்ல அவனுக்கு தெரியுமா? கத்துக்குவானா? எப்படி தெரிஞ்சுக்கும்? நாம சொன்னாதான் இல்லையா? அப்பா யாருன்னு யார் சொல்றது? பிள்ளைக்கு அம்மா அப்பா யாருன்னு சொல்றது அம்மா தான் சொல்லணும். ரைட்டா? இப்ப அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ நாமளும் வாழறோம், போறோம், வரோம், இப்படிதான் வாழ்ந்து கொள்ளணுமே தவிர நமக்குள் எப்ப நான் யாரு, எனக்குள் யார் இருக்கிறாரு, என் பின்னாடி யார் இருக்கா, அவருடைய பலன் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் ராஜாதி ராஜாவாயிற்று, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமே என்ற உணர்வு யாருக்காவது இருக்கா? ஆனா கேட்டா நமக்கு கதையா சொல்லுவோம். நான் ராஜாதி ராஜாவுக்கு மக இல்லையா? சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். ஆனா செயல்ல பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருப்போம்? 0 மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, 0. இப்படி இருந்தா எப்படி முன்னேற்றம் வரும்? எப்படி முன்னேற்றம் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காயின் என்பவன் யார் என்றால் அவன்தான் நம்ம எல்லாருக்கும் ஆதி தகப்பன். யாருடைய ஆதி தகப்பன்? நாம் எல்லாரும் யாரு? பத்தியா என்னென்ன கதை சொல்றீங்க பாருங்க. இப்படிதான் கதையா கேட்டு கதையா சொல்றது. இப்ப
காயின் என்பவன் யார்? நமக்கு ஆதி தகப்பன். அப்ப நாம யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாருங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? இஸ்ரவேலரு, ஆபிரகாமின் பிள்ளைங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க யாருங்க? நாம யாரு? பத்தியா? அதெல்லாம் அப்புறம். அதுக்கு முன்னாடி நீங்க யாருங்க? பத்தியா? இப்பதான் சொன்னேன். நீங்க எல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? தமிழர்கள். பத்தியா? என்னுடைய அடையாளத்தையே நான் தொலைச்சிட்டேன் பாருங்க. என்ன கதை சொல்றீங்க பாருங்க. ஆபிரகாம், இஸ்ரவேலு, இன்னும் எங்கெங்கெல்லாம் போவீங்க போலகுது. நாமெல்லாம் யார்? தமிழர்கள். முதல்ல அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாமெல்லாம் தமிழர்கள். இந்த தமிழர்களுக்கு ஆதி தகப்பன் யார்? காயின். ஆமா, அதான் அடிப்படை. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், இதெல்லாம் கவனிப்பீங்க. என்னங்க ஏதோ ஒண்ணு கதை சொல்லிட்டு போறீங்க, எங்களை கதை சொல்றீங்க, நீங்க கதை சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிதானே? ப்ரூஃப் வேணுமா இல்லையா? நாமெல்லாம் காயினுடைய பிள்ளைகள் வம்சம்ன்றதுக்கு ஒரு அடிப்படை வேணுமா இல்லையா? கரெக்டா? சரி சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. பைபிள் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் எல்லாரும் உயர்த்தி காட்டுங்க. வெரி குட், சூப்பர். இந்த பைபிள் யாரை குறித்து பேசுகிறது? யாரை குறித்து பேசுகிறது இந்த பைபிள்? இயேசு கிறிஸ்து. வெரி குட். அடுத்தது அடுத்தது வெரி குட், சூப்பர். அடுத்தது சூப்பர். அடுத்தது ரைட். அடுத்தது பத்தியா? ஒரே எப்படி பத்தியா? தமிழை பத்தி, தமிழர்களை பத்தி எழுதிக்குதா அதுல? ரைட், வெரி குட். அப்போஸ்தலர்களை குறித்து பேசுது. அவங்களே யாரு? பத்தியா? எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இப்படி இருந்தா எப்படிங்க முன்னேற்றம் வரும்? என்ன பரிசுத்த வேதாகமம் யாரை குறித்து பேசுகிறது? எல்லாரையும் குறித்து பேசுது. பாவிகளை குறித்து. யாரை குறித்து பேசுது? சாஸ்திரிகளை குறித்து பேசு. பாத்தீங்களா? இதுல இருந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க பைபிளை படிக்கிறதே கிடையாது. கொண்டு போய் இங்க இருந்து போறீங்க இல்லையா, போய் எங்கேயோ பரன்ல வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது யாரை குறித்துமா பேசி சொல்லுமா? சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலரை குறித்து எழுதியிருக்கா? இவ்வளவு எங்க சொன்னீங்க? எங்க சொன்னீங்களே? யார் இது சொன்னது? சொன்னீங்களா நீங்க? இஸ்ரவேலை குறித்து பேசுதா? அந்த ஊரை குறித்து பேசுதா? கப்பர்நகூம், பெத்லகேம் எல்லாம் பத்தி பேசுதா? ஆமாவா? ரைட், வெரி குட். அப்ப எனக்கு ஒரு உணர்வு வரணுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும், ஒரு உத்வேகம் வரணும். இப்ப ஒன்னு பிடிச்சோன்னா புரிஞ்சுப்பீங்க. ஒருத்தனுக்கு ரேஷன் கடையில பொருள் கொடுக்குறான், உங்களுக்கு கொடுக்க மாட்டான்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? பத்தியா? எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டியதாக்குது பத்தியா? ரேஷன் பொருள் கொடுக்கணும்னா ஏன்பா அவனுக்கு கொடுத்தா எனக்கு கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. இப்ப இந்த பரிசுத்த வேதாகம் இஸ்ரவேலை குறித்து பேசுதா? பேசு. என்னை குறித்து பேசுதா? எங்க பேசுது? ஏதோ ஒரு வசனத்தை காட்டுங்க. உங்களை குறித்து பேசுறது ஒரு வசனத்தை காட்டுங்க. சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. எந்த வசனம், எந்த வார்த்தையில உங்களை குறித்து பேசுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன பொருள்னா நம்ம குறித்து பேசல. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும்? சண்டை போட்டிருக்கணுமா இல்லையா? யாருக்கிட்ட சண்டை போட்டிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட. போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? அப்போ எப்ப போட போறீங்க? 2026 வந்துருச்சு, முடிவு வரப்போகுது. எவ்வளவு காலமா நீங்க கிறிஸ்தவங்களாக்குறீங்க?
ஆண்டவரை ஏந்துக்கிட்டு இங்க ஒரு சபை வேணும்னு வந்து உட்கார்ந்துக்கிறீங்களே, இப்போ நீங்க சண்டை போட்டுருக்கணுமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் என்னை பத்தி பேசல நீங்க? என் ஊரை பத்தி எங்க பேசல நீங்க? நானு எங்கோ இருக்கிற இஸ்ரவேலரை குறித்து நான் படிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு நீங்க படிச்சதெல்லாம் எங்க? வெளியே அந்த இஸ்ரேல் பகுதியை பற்றி தான் படிக்கிறோம் நம்ம. ஏன் என்ன குறித்து பேசுற ஆண்டவரே? நீ கேட்டுக்கணுமா வேண்டாமா? அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, ஏதோ வரும் போயிடுவோம், உஷ்ணமாகுது, ரொம்ப பேசாதீங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. என்னால அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, உட்காரலாம் முடியாது. நீ 1000 பேசு, நான் கேட்கறது இவ்வளவுதான், நான் போயிடுவேன். இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி வளர்ச்சி வரும்? முன்னேற்றம் வருமா? வராது, நிச்சயமா வராது. நான் கேட்கணும். என்னமா நீங்க எப்படிமா இஸ்ரவேலர்? என்ன நீங்க இஸ்ரவேலர் தான், எப்படி இஸ்ரவேலர் பத்தியா? ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கரெக்டா தான் பேசுறீங்க, நான் தப்புன்னு சொல்லல. நீங்க இஸ்ரவேலர் தான். எப்படி இஸ்ரவேலர் தெரியுமா? என்ன அடிப்படையில இஸ்ரவேலர்? அதை கவனிக்கணுமா இல்லையா? இஸ்ரவேலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எப்படி இஸ்ரவேலர்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அது அப்புறம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் ஆவியோடு தான், ஆவியோடு உண்மையோடு தான் கர்த்தரை தெரிந்து கொள்றோமா? அந்த வசனத்தை விட்டுட்டீங்களே, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்க, நான் இஸ்ரவேலர்னு. நான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டுமே, அப்படிதான் தெரிந்து கொள்றோமா? இன்னைக்கு ஆலயம் முதல் வாரம் ஆச்சு, இந்த வாரத்துல நான் இருக்க வேண்டிய இடம் ஏன் காலியா இருக்கு? எது காலியா இருக்கு? கேட்பாரா இல்லையா ஆண்டவரே? நீ போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானும் இஸ்ரவேலன் ஆண்டவரே. அப்ப அவர் சொல்லுவாரு, இத்தனை கதையை சொல்லுவார். இதெல்லாம் என்ன? அப்புறம் சாரியா, நான் தப்பா வந்துட்டேன், திருப்பி நடிப்பா வந்துட்டான். அவ்வளவு கேள்வி கேட்பாரு. அவர் கேட்கிறார், வாசிங்க, எஸ் நீங்க நிறைய வந்துட்டீங்க, அதனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும் எனக்கு. ஆனா கொடுப்பீங்களா? ஏசாயா 1வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள். போதுமா? கர்த்தர் சொல்றாரு. இப்ப நீங்க போய் அவர்கிட்ட போய், ஆண்டவரே நானும் இஸ்ரவேலர்னா வழக்காடுவோமா, வா வா வா, என்கிட்ட வாதிடு, என்கிட்ட பேசு, என்கிட்ட சொல்லு, என்ன எந்த வகையில நீ இஸ்ரவேலன் சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்பாரு. வசனம் சொல்லுது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, 19வது வசனத்தை வாசிங்க. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, அது நீங்க செஞ்சிருந்தா இந்த தேர்வு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கும். லைட் போட்டிருப்பான், பயப்படுவான் உங்களை பார்த்து. உங்களை பார்த்து என்ன பண்ணணும்? பயப்படணும். நீங்க யாருடைய மக்கள்? தேவனுடைய மக்கள். உங்க பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். ஆனா உங்களை பத்தி பயப்பட மாட்டேன்றானே, உங்களை ஒதுக்கில வைக்கிறான். நீ போய் 1000 பேர் நின்னா கூட வாமா அப்புறம் பாத்துக்குவான்றான். சொல்லாமா? சொல்லக்கூடாது. அப்ப நீங்க ஃபயரா இருக்கணும். நீங்க ஃபயரா இருக்கணும். என் பின்னாடி கர்த்தர் இருக்கிறார் அப்படி போய் நிக்கணும். அவங்ககிட்ட போய் கூனி குறுக்கி போய் நின்னா அவன் அப்படித்தான் பண்ணுவான். முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க யாரு, வரலாறு என்ன, உங்க வரலாறு என்ன, உங்க வரலாறு என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அதை நாம பார்க்க போறோம். இப்போ வாசிங்க, அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:22. நாமால். போதுமா? சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த 22வது வசனத்துல 2 முக்கியமான விசேஷமான குறிப்பு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். எதுக்கு ஆசாரியனா நான்? வெரி குட், சூப்பர், ரைட். கிட்ட வந்துட்டேன். அடுத்து இன்னொரு குறிப்பு இருக்கு. இன்னொரு குறிப்பு ரொம்ப விசேஷமான குறிப்பு. சீக்கிரம், இன்னொரு குறிப்பு. வெரி குட், சூப்பர்.
நாமால். கரெக்டா சொன்னீங்க, சூப்பர். நான் உங்களை கண்டிப்பா பாராட்டுறேன், நிச்சயமா பாராட்டுறேன். அதுல 2 குறிப்பு இருக்கு. ஒண்ணு நாமால் என்ற பெயர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பரிசுத்த வேதாகமத்துல சும்மா எல்லாம் பெண்களுடைய பேர் வரவே வராது, ரைட்டா? சும்மா வராது. அப்படி வந்தா அதுல ஒரு விசேஷம் இருக்கும். அப்படி இருந்தா தான் அவங்க பேர் இருக்குமே தவிர மற்ற பேர் அவங்க இருக்கவே இருக்காது, ரைட்டா? சரி, அப்போ இந்த நாமால் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அடுத்த ஒரு குறிப்பு என்ன குறிப்பு அப்படின்னா, இரும்பு பித்தளை என்ற ஒரு குறிப்பு இருக்கு. இதுலதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இதுலதான் அடிப்படையே இருக்கு. சரி, இந்த நாமால் என்பவள் தான் நமக்கு நேரடி தாய், ரைட்டா? தமிழர்களுக்கு நேரடி தாய் என்பவள் நாமால் தான் நமக்கு தாய், நமக்கு அம்மா, ரைட்டா? ஆகவேதான் அந்த குறிப்பு அங்க இருக்கு. எதுக்கு அந்த அம்மா குறிப்பு இருக்கு அப்படின்னா, இந்த நாமால் என்பவள் எந்த வம்சத்தை சேர்ந்தவள் என்றால் நாக வம்சத்தை சேர்ந்தவள், ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? எந்த வம்சம்? நாக வம்சம். அது இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ரைட்டா? உங்க பகுதிகள் எல்லாம் அது நடக்கும், பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, விசேஷங்கள் நடக்கும், ரைட்டா? அது ஏன் நடக்குதுன்னா இதுதான் அடிப்படை. நாக வம்சத்தை சேர்ந்தவள் அந்த பெண்மணி. நாமால் என்பவள் யார்? நாக. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு நாமால்னு பேர், ரைட்டா? அந்த அம்மா அந்த வம்சம் பேசின மொழி என்ன மொழி தெரியுமா? தமிழ் மொழி. ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில தான் நாம என்ன பண்றோம்? நாம அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்றோம், ரைட்டா? அவங்களுடைய மொழி என்ன மொழியா இருந்தது? தமிழ் மொழி. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரும் இப்போ? வெரி குட், சூப்பர். என்னவா படிக்கிற நீ? நர்சிங் முடிச்சுட்ட, வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க அவங்களுக்கு. இப்படிதான் கேள்வி கேட்கணும், ரைட்டா? எப்படிங்க நீங்க அவ்வளவு ஈஸியா தமிழ் மொழின்னு அவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அதனாலதான் அந்த 2வது குறிப்பு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இரும்பு பித்தளை என்ற ஒரு குறிப்பு அங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி தமிழக முதல்வர் அவர்கள், ரைட்டா, தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாரு? ஒரு உலக அளவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது, தெரியுதா? உலக அளவில் என்ன பண்ணாங்க? ஆய்வு ஒண்ணு நடத்தினாங்க. அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது என்றால், தமிழர்கள் தான் முதலில் இரும்பை கண்டுபிடித்து அதை கருவியாக்கினார்கள், ரைட்டா? அது ஆசாரியன் போட்டிருக்கான். ஆசாரியனுடைய வேலை என்ன? இரும்பு பித்தளையில என்ன பண்ணுவான்? வேலை பொருட்களை செய்யறவன தான் ஆசாரியன் சொல்லுவோம். அப்போ வசனம் அழகாக குறிப்பு வைத்திருக்கிறது. இரும்பை கையாண்டவர்கள் யார்? தமிழர்கள். அதற்கு ஆதாரம் இப்ப வந்திருக்கு. இதுவரைக்கும் ஆதாரம் இல்லை. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி தான் தமிழக முதல்வர் அவர்கள் உலக அளவில் அந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டு அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அந்த முடிவை வெளியிட்டார்கள். வெளியிட்டு இன்னைக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க என்ன காட்சிப்படுத்தினார்? தமிழர்கள் தான் உலக அளவில் முதலில் இரும்பை கையாண்டவர்கள். அப்போ இந்த பைபிளுக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பேரு? பரிசுத்த வேதம். அப்புறம் கருக்குல பட்டயம். வெரி குட். அப்புறம் காகிதமா? ஆயுதம். சரி, ஓகே. அடுத்தது என்னம்மா? நீ சொல்லு. அடுத்தது சீக்கிரம் வாங்கம்மா. அடுத்தது பத்தியா எவ்வளோ? இது என்ன அப்படின்னா சத்திய வேதாகமம். ஆமா தானே? ஆமா, சத்தியம். இப்போ இவ்வளவு பெரிய சத்தியத்தை பதிச்சு வச்சிருக்கு பத்தியா உள்ள. ஆதியில நடந்தது யாருக்குமே தெரியாது. ஆனா இதுல ஒரு குறிப்பு இருக்கு. இரும்பு பித்தளை என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது, ரைட்டா? அப்போ அதுக்கு பேர் தான் சத்தியம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இது சாதாரண புத்தகம் என்று நினைக்கிறோம். இது சாதாரண புத்தகம் அல்ல, பேசும் புத்தகம், ஜீவனுள்ள வார்த்தை. நிறைய இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லல. நிறைய சொல்லணும், கத்துக்கணும்.
நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளணும். அது வெறும் வாயில இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும், செயல்ல காட்டணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை என்னுடைய முகம் காட்டணும், என்னுடைய நடை உடை பாவனையில நான் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம நிறைய நேரங்கள்ல அதை செய்யறதே இல்லை. நிறைய நேரங்கள்ல எதுவும் வாய் வார்த்தையாவே நிறுத்தி போயிட்டுரும். அப்படி அல்ல. இதனுடைய மகத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வேண்டாம். இப்ப நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன குறிப்பு அப்படின்னா, ஒரு விஷயத்தை நாம முடிவு பண்ணோம்னா எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு? வெரி குட், வெரி குட். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆமா, கரெக்டா? அப்போ இந்த விஷயத்துக்கும் அது பொருந்தும் இல்லையா? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போனா ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை வச்சு நான் எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரியா? இப்போ இதுலயே உங்களுக்கு பதில் வந்துட்டு. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சொல்லுங்க, என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா தமிழ் அமுது என்று பேர். அப்புறம் அப்புறம் தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு என்றால் முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ரைட்டா? முத்தமிழ், இயல், இசை, நாடகம் என்று சொல்லுவார்கள். 21வது வசனத்தை வாசிங்க. மாமா மாமா 4:21மா? அல்லேலூயா. அப்ப அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன? இசை கருவிகள் பொருள் இல்லையா? கிண்ணறம், நாதஸ்வரம் என்னது? இசை கருவி. இப்ப தமிழ்ல ஒரு சிறப்பு சொன்னோம் இல்லையா? இயல், இசை, நாடகம். அப்போ அந்த சிறப்பை அவர்கள் ஆதி காலத்துல பயன்படுத்தி இருக்கிறார்கள். கருவியை வைத்து இசையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இசை வடிவிலே தமிழ் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த சிறப்பு இருக்கிறது. அப்போ இப்பேற்பட்ட அடிப்படை நான் சொல்றது என்னது? வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வரலாறு. நான் காயினுடைய சந்ததி என்பதற்கான வரலாறு. காயினுடைய சகோதரி பேர் தான் என்னது? நாமால். அந்த நாமால் என்பது யாரு? நம்முடைய தாய். நம்முடைய தாய்னா யாரு? அவ பேசின மொழி என்ன? தமிழ் மொழி. அதுக்கு ஆதாரத்தை நான் கொடுத்தேன். ரைட்டா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் சிறப்பாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி. முடிங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி. ஏன் அந்த இடத்துல நின்று போறீங்க? புரியலையா உங்களுக்கு? அப்படித்தானே வருது. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? மூத்த குடி யார் குடி? தமிழ் குடி. ரைட்டா? இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றியவன் யார்? தமிழன். கரெக்டா? சரி, இப்ப அதை எங்க பயன்படுத்துறான்னு பார்க்கலாம். இப்ப இந்த காயின் என்பவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போறான். கொடுக்க போனானா? அதுல இருக்கா? பைபிள்ல இருக்கா? இருக்கு. எப்படி கொடுக்க போனா, அது எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எப்படி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். காணிக்கை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? இந்த கைக்கு தெரியும், இந்த கைக்கு தெரியக்கூடாது. அடுத்தது மனம் வந்து கொடுக்கணும். அடுத்தது முதல் பங்கு கொடுக்கணும். வெரி குட், சூப்பர். அடுத்தது வாசிங்க. மத்தேயு 5:23-24. மத்தேயு 5. ஆகையால்
வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போதும் 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 போதும். என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? என்னம்மா சொல்ல மாட்டேன்றீங்களாம்மா? ஒப்புரவு ஆயிட்டு தான் நீ காணிக்கை செலுத்தணும்னு சொல்றாரு. ஒரு கட்டளை இருக்கு, ஒரு பிரமாணம் இருக்கிறது. தெரியுமா நமக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படிதான் செலுத்துறோமா நம்ம? அதுவும் இல்ல, எதுவுமே இல்லைன்னாக்கா அப்புறம் எப்படிதான் கடந்த கதை? இது எனக்கு புரியல இல்லையா? பைபிள் இருக்கு, வார்த்தை தெரியும், ஆனா அப்படிதான் செய்யணுமா? இல்ல. ஆலயத்துக்கு வரணும், ஓய்வு நாள், அது தெரியும், ஆனா வரமா? வரல. எப்பதான் வர்றதா மாறுற மனமாற்றம் எப்பதான் ஏற்படும்? சரி, ரைட்டா? இப்ப இந்த காயின் என்பவன் இந்த மனநிலையோடு தான் போய் என்ன பண்றான்? ஆண்டவனுடைய காணிக்கையை செலுத்த போறான். ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் ஏற்றுக்கொள்ளல. கரெக்டா? யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளலன்னு? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? யாருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல? காயினுடையதை ஏற்றுக்கொள்ளல. ஆமா, கேட்டதுக்கு தான் பதில் வரணும். நீங்க இன்னும் பல்வேறு கதை சொன்னா அப்ப குழப்பம் ஆயிடும். ஏற்றுக்கொள்ளாதது யாருடைய காணிக்கை? காயின். ஏன் ஏற்றுக்கொள்ளல? அவன் சகோதரனோட மனஸ்தாபம் இருக்கு அவனுக்கு, ரைட்டா? ஆனா இந்த காயின் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த காயின் என்ன பண்ணல? புரிஞ்சிக்கல. ஆண்டவர் நிராகரிச்சுட்டாரு. அப்ப உடனே என்ன யோசிச்சிருக்கணும்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஆகவே நான் என்ன பண்ணுவேன், முதல்ல போய் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு அப்புறமா வந்து நான் காணிக்கை செலுத்த வரணும்னு நினைச்சிருக்கணும். ஆனா அவன் அப்படி நினைக்கல. இவன் என்ன யோசிக்கிறான்? இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததற்கு, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறான்? ஆபேல்னு நினைக்கிறான், ரைட்டா? ஆகவே அவனுடைய கோபம் அதிகமானது. அந்த உக்கிரகத்தோடு அவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்? இரும்பை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறானா? இரும்பை வச்சு என்ன பண்ணலாம்? ஆபேல செய்யலாமா? இரும்பை வச்சு என்ன செய்யலாம்? கொலை பண்ணலாமா? கத்தி செய்யலாம். அந்த கத்தியில தான் இப்ப என்ன பண்ணிட்டான்? ஆபேல வெட்டி கொண்டுட்டான். அல்லேலூயா. இப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்கு தெரியுமா? யாருக்கு ஆதாரம் தெரியுமா? இது நமக்கான ஆதாரம். தமிழர்கள் என்பவர்களுக்கான ஆதாரம் இவ்வளவு இருக்கு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன் என்னை பத்தி பேசல? அதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும். என்னை பத்தி ஏன் பேசல? ஏன் பேசல அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த சேஷ்ட புத்திரன் யாரு? காயின் தான் சேஷ்ட புத்திரன். ஆனா அவன் தான் என்ன பண்ணிட்டான்? தவறான பாதையில போயிட்டான். இப்ப ஆண்டவர் அப்படியே விடல. அவர் என்ன பண்றாரு? அந்த ஆதியாகமம் 4வது அதிகாரம் 20 கடைசி 2 வசனங்களை வாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு மனிதன் பாவமானான் என்பதற்காக அப்படியே அவருடைய திட்டத்தை என்ன பண்ணல? விடல. ஆகவே சேத் என்ற பிள்ளையை கொடுத்தார். யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு சேத் என்ற பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையின் வழியாக ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்தான். அது ரைட்டுமா? ஏனோக்கு பிறந்தான். கரெக்டா? கரெக்ட். அப்புறம் நோவா பிறந்தான். கரெக்டா? கரெக்ட். ஆபிரகாம் பிறந்தான். கரெக்டா? கரெக்ட். தாவீது பிறந்தான். கரெக்டா? தாவீது பிறந்தானா? அதெல்லாம் கண்டினியூட்டிவா? ஆனா தாவீது பிறந்தானா? எந்த வம்சத்துல பிறந்தான்? எந்த வழியில பிறந்தான்? சேத்து வழியில பிறந்தான். சேத்து வழியில. நான் எல்லாத்தையும் பட்டியல் போட முடியுமா? அதான் இருக்கு பைபிள்ல, இல்லையா? நீங்க ஏனோசுன்னு சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா யாரு முக்கியமானவர்கள் அந்த சொல்லிட்டு வரேன்.
ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், தாவீது, இவங்க எல்லாம் யாரு? சேத்தினுடைய வம்சம். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு புறம் இந்த காயின் தப்பு பண்ணிட்டானா, வெட்டி போட்டானா தன்னுடைய சகோதரனை. ஆகவே என்ன ஆனா? அவன் சாபமானான். 24வது வசனத்தை வாசிங்க. 4:24. ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. காயினுடைய வம்சம் என்னவாயிடுச்சு? பழியை சுமந்து நின்று போச்சு. நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? காயினுடைய வம்சம் என்ன ஆயிடுச்சு? சாபம் கையில எடுத்துக்கிச்சு. ஆனா இந்த பக்கம் வாங்க, சேத்தினுடைய வம்சத்தை பாருங்க. சேத்தினுடைய வம்சம் எப்படின்னா, ஏனோக்கு என்ன பண்ணா? அப்புறம் எப்படி காண? அடுத்தது வெரி குட். அத சொல்லுமா, காணப்படாம போனது ஏன்னு சொல்றேன். முதல்ல தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். யாரு? ஏனோக்கு. நோவா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? 6:9 வாசி. ஏனோக்கு என்ன பண்ணா? தேவனோடு சஞ்சரித்தான். நோவா என்ன பண்ணா? ஆபிரகாம் என்ன பண்ணா? அவனும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தாவீது என்ன பண்ணா? இப்ப இவங்க பேரெல்லாம் பைபிள்ல வருமா, நம்ம பேரெல்லாம் பைபிள்ல வருமா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ஒட்டிக்க போறேன். போயிட்டு நானும் இஸ்ரவேல்னு போய் ஒட்டிக்கிறது. அதுல அப்படித்தானே? நானும் இஸ்ரவேலன் தாங்க அப்படின்னு போய் என்ன பண்ணிக்கிறது? அவனை போய் பிடிச்சிக்கிறது. இப்ப அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க எல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார்கள். ஆகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சந்ததி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? என்னவாயிடுச்சு? சாபத்தை சுமந்துகிட்டுச்சு இல்லையா? காயினுக்கு 7 பழினா லாமேக்குக்கு அவ்வளவு பழிய சுமந்து உட்காந்துட்டான். அதனாலதான் 7 சந்ததியோட அவன் கதையை முடிச்சிட்டார் ஆண்டவர். இந்த பக்கம் இவன் சந்ததி வளர்ந்துகிட்டே போகுது இல்லையா? நான் வந்து ஏனோக்குன்னு சொன்னா அம்மா என்னன்றாங்க? ஏனோஸ்ன்றாங்க இல்லையா? அதான் இருக்கு. ஏன்னா அதான் வழி வழியா வந்துனே இருக்குது. அப்புறம் தாவீதுன்னு சொன்னா நீங்க என்னன்றீங்க? ஈசாக்குன்றீங்க. அப்புறம் இன்னொன்னு யாரையும் சொன்னா அவனுக்கு இன்னொரு பேரை சொல்றீங்க. ரைட்டா? அவனுடைய சந்ததி வளர்ந்து கொண்டே போகிறது. ஏன் வளர்ந்தது? ஏன்னா அவங்க கீழ்ப்படிந்தார்கள், தேவனோடு வாழ்ந்தார்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்தார்கள், வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள். நாம என்ன பண்ணி உட்காந்துக்கிறோம்? அப்ப இன்னும் அப்படியே உட்காந்துருந்தா எப்படி அர்த்தம்னு கேக்குறேன் நானு. செய்யலாமா? விட்டுட்டோம், போச்சு. நம்ம ஆதி தகப்பன் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணணும்? இப்ப 15 லூக்கா 15 எடுங்க. லூக்கா 15 19-20 வசனங்களை வாசி. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நேரம் கடக்கிறதுனால நான் ஷார்ட்டா சொல்றேன். கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த அந்த கதையில எந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா 15 எந்த சம்பவம்? என்ன குமாரன்? இளைய குமாரன். ரைட்டா? ஆமா, கெட்ட குமாரன், இளைய குமாரன், அவனை பத்தி தான் சொல்லுது. ரைட்டா? இந்த 19வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இளைய குமாரன் நல்ல கவனி, கவனி 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 கவனி. இந்த இளைய குமாரன் என்ன பண்றான்? தன்னுடைய தகப்பன் இடத்துல பகைத்து கொண்டு அவனுடைய சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு தூர இடத்துக்கு போயிடுறான். ரைட்டா? காயின் எப்படி ஆண்டவரை பழிச்சுக்கிட்டு தூரம் போயிட்டானோ அப்படி இவன் போயிட்டான். ரொம்ப தூரம் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சொத்தை எல்லாம் இழந்து உருவிழந்து அவன் பன்றிக்கு கொடுக்கிற தவிட்ட கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுறான். அந்த நேரத்துலதான் இந்த 19வது வசனத்தை சொல்றான். என் தகப்பன் வீட்டுல என்ன நடக்குது? என் வேலைக்காரங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நானே எப்படி இருக்கிறேன்? தவிட்டுக்கு, பன்னிக்கு போடுற தவிட்ட கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்றான்? யூ டர்ன் போடுறான்.
நான் தகப்பன்கிட்ட போவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இந்த தகப்பன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் தெரியுமா? என்னைக்கு இந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் ஆண்டவரை விட்டு அந்த தகப்பனை விட்டு போனானோ அன்று முதல் அந்த போன வழியையே அந்த தகப்பன் பார்த்து கொண்டு எப்பொழுது என் மகன் வருவான் அப்படின்னு பார்த்துக்கிறான். அப்படித்தான் கர்த்தர் நம் மீது நோக்கமாக இருக்கிறார் இன்றளவும். ஆனா நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? எனக்கு வேற ஒரு காரியம்னு நான் போயிட்டேன். போலாமா? போகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் கவனிக்கணும். கர்த்தருடைய நாள் என்பது விசேஷம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய நாளை குறித்து ஒரு விசேஷமான காரியத்தை சொல்லிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க போனது எந்த இஷ்டத்துல போயிருக்கீங்க? உங்க இஷ்டத்துல போய்க்கிறீங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க. நல்லா முதல்ல இருந்து வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாமலும், உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. ரைட்டா? இங்க இருந்து போனவங்களுக்கு வந்தாக்கா சொல்லுங்க, இப்படி ஒரு வசனம் இருக்கு, தயவு செஞ்சு படிங்கன்னு சொல்லுங்க. ரைட்டா? உங்களுக்கு தெரியும்ன்றீங்களா? சரி, ரைட். தெரிஞ்சா சந்தோஷம். ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இதனுடைய உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது, எச்சரிப்பு கொடுக்கிறது, நீ எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அதையும் மீறி நான் செய்வேன்னா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். இது தொடரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, நல்லா கவனிங்க. இந்த தகப்பன் அவனை எதிர்கொண்டு காத்திருக்கிறான். ரைட்டா? காத்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்றான்? அவன் தூரம் வரும் பொழுதே, யார் தூரம் வரும் பொழுது? கெட்ட குமாரன் தூரம் வரும் பொழுதே அவனை அடையாளம் கண்டுபிடித்து, இதோ என் மகன் வந்துட்டான்னு இவன் ஓடுறான். யார் ஓடுறது? தகப்பன் ஓடுகிறான். தகப்பன் ஓடி அவன் மீது மனதுருகி அவன் கழுத்தை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் செய்கிறான். 20வது வசனம் அப்படித்தான் சொல்லுது. வாசிங்க. எழுந்து புறப்பட்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்தான். 22, 23 வசனம் வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் சொன்னாரா? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன குறிப்பு ஞாபகம் இருக்கா? இந்த தெரு எப்படி இருக்கு? சரி பண்ணுவாரா மாட்டாரா? ஏன் பண்ணல? இப்போ காலுக்கு ஏன் பாதரட்சியை போடல? கைக்கு ஏன் மோதிரத்தை போடல? உங்களுக்கு ஏன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்க கேட்டிருக்கணும், எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? நான் உம்மை தொழுது கொள்ற மகன் இல்லையா, என்னுடைய மகன் இல்லையா, நாங்க உண்மையா பின்பற்றோம் இல்லையா அப்படின்னு சொன்னா அவர் என்னன்னு வழக்காடலாம் வாங்கன்னு கூப்பிடுவாரா? அப்போ நம்ம வழக்காட முடியுமா அவர்கிட்ட? ஏன்னா அவ்வளவு கேள்வி அவர் கேட்பார், அவ்வளவு விஷயத்த சொல்வார், ஒவ்வொன்றையும் காட்டுவார். இது என்ன பண்ண, இது என்ன பண்ண, இது என்ன, நீ ஒண்ணு சொல்லும் போது நீ கதக்கல் பிச்சுன்னு போயிட வேண்டியதான். ஐயா நான் அப்புறம் வரேன்ட்டு போயிட வேண்டியதான். நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? வழக்காடவே முடியாது. அவர் தயாரா இருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், விளையாட்டு கிடையாது. ஏதோ சும்மா நானும் வந்தேன் நானும் போனேன்றதெல்லாம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அடிப்படை ஒண்ணு. ஆனா நேரம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. ஆனா நான் பொதுவா ஞாயிற்றுக்கிழமையில யார்கிட்டயும் என்ன பண்றது இல்ல, கெஞ்சறதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு சொல்லுவேன், நீ கேட்டாலும் சரி கேளாவிட. ஏன்னா இது அவருடைய நாளை பத்தி நான் என்ன பண்ணக்கூடாது, நான் அதை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஆனாலும் சூழ்நிலை கருதி நான் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு உங்க சூழ்நிலை புரிஞ்சு கொள்கிறேன். நல்லா கவனிங்க.
இந்த ஆதியாகமம் 4:1 படிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். மனைவியாக்கி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றார். ஆமா, இப்ப பெற்ற உடனே என்ன சொல்றான்? கர்த்தரால் ஒரு மனிதனை நான் பெற்றேன் என்று சொல்லுகிறான். ஆனா அவனை அந்த வழியில நடத்தினாலா? நடத்தல. அவனுக்கு கத்து கொடுக்கல. இதெல்லாம் இல்லைன்னா அவன் அப்படி தப்பா போயிருக்க மாட்டான் இல்லையா? தவறாய் போனதற்குடைய காரணம் சரியானபடி அவனை வளர்க்க எடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய காரணம். எப்படி வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா, வாசிங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு வெரி குட். வாசிங்க. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க. மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்ப சொல்லுங்க, பதில் எனக்கு சொல்லுங்க. இதுக்கு என்ன பதில்? இது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் என்ன பண்ணல, நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களை பார்த்து கேட்க ஒவ்வொருத்தரும் இதுக்கு பதில் சொல்லணும். ரைட்டா? இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தேசம் என்றால் என்ன? நாடு. தேசம்னா நாடு. நாடுனா நாடணும். நாடுனா இந்திய தேசம். அந்த இந்திய தேசம்னா என்ன? என்ன பொருள்? ஒவ்வொரு மாவட்ட மாநிலம். ஒவ்வொரு மாவட்ட மாநிலம்னா என்ன? ஒவ்வொரு கிராமம். அந்த கிராமம்னா என்ன? ஒவ்வொரு தேசம்னா குடும்பம். எங்கெங்கெல்லாம் சுத்தி வரீங்க பாருங்க நீங்க. ஊரெல்லாம் சுத்தின்னு வரீங்க. நேரடியா ஒரு வார்த்தை வரலாம கடைசியா அம்மா சகோதரி எங்க நிக்கிறாங்க? கிராமம் மக்கள்னு வராங்க. நீ அதை முன்னாடி சொல்லணும். மக்கள் தான் தேசம். ரைட்டா? மக்கள் என்பவர்கள் யார்? குடும்பம். ஆண்டவர் ஆதியாகவும் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிய 19 18 19. வெரி குட். போதும். மனிதன் ஏற்ற. ஆமா, ஆண்டவர் ஆதியில கொண்டு வந்த ஒரு உண்மையான தத்துவம் இது. குடும்பம் என்பது ஒரு தத்துவம். மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது, அவன் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்ப அந்த குடும்பங்கள் சேர்ந்ததுதான் தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எசேக்கியேல் 22:30. பத்தியா? இப்பதான் கதை சொன்னா கதையை கேட்டுட்டு மறுபடியும் நான் அங்கேயே படிப்பேன். என்ன அர்த்தம்? பத்தியா? யார் படிக்கிறது? சீக்கிரமா. தப்பு. வெரி குட். யார் அது? வெரி குட். வாசிங்கம்மா, நீங்க வாசிங்க. நான் குடும்பத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண். யார் அவன்? சொல்லுங்க. கிட்ட வந்துட்டீங்களா? புரியுதா? இப்ப உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் யதார்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமே வாழ்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம, இதெல்லாம் ரகசியங்கள், நமக்கான ரகசியங்கள், ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிற ரகசியங்கள். இதெல்லாம் தோண்டி எடுக்கணும். அப்ப தோண்டி எடுக்கணும்னா அதுக்கு பிரயாசம் வேணும் இல்லையா? ஒரு குழி தோண்டனா சாதாரணமா தோண்டிட முடியுமா? இல்ல. அப்ப பிரயாசம் எடுக்கணும், சில முயற்சி வேணும். இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து நான் இப்படியே தான் இருக்கணும். அப்ப சொல்லுங்க, யாரை தேடுகிறார் ஆண்டவர்? உங்களை தேடுறார். வேற உங்களை தேடுறார். ரைட், வெரி குட். அடுத்தது வேற யாரை தேடுறாரு? சொல்லுங்கம்மா, சீக்கிரமா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க. ஒரு மனுஷன். யார் அவன்? குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தேடுறார். ரைட்டா? சரி, நேரம் கடத்த வேண்டாம். வாசிங்க யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும்
காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. யாரை சொல்றாரு? இப்ப சொல்லுங்க, எனக்கு யாரை தேடுறாரு? யாரு? சரி, சேஷ்டபுத்திரன். யார் அவன்? இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு குடும்பம் எத்தனை பேருமா? உங்க வீட்டுல எத்தனை யார் இருக்கிறது? எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? யார் யாரு? பையன் ஒண்ணு, இன்னொரு பையன், மூணாவது பொண்ணு. ரைட்டா? 2 பையன், மூணாவது பொண்ணு. நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு பையன் வரும். யார் பெரியவன்? பையன் பெரியவன். பையன்தான். பையன்தான். எங்க அவங்கெல்லாம்? லீவ்ல ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனா இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருப்பாங்களா இல்லையா? பையன் வீட்டுல இருக்கிறார். வந்துட்டார். பையன் பொண்ணு. ரைட் ரைட். ஓகே ஓகே. மத்தவங்க எல்லாருக்கும் பையன் தான். முத பையனா எல்லாருக்கும்? எப்படி? யாரு அவங்க? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, அந்த வசனம் உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுது சொல்லுங்க கொஞ்சம். இப்ப நான் இப்படி கேக்குறேங்கம்மா, இப்படி கேக்குறேம்மா, இப்படி நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்படி கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப என்னமா யார் வீட்டுல? சரி அம்மா, நீ அந்த வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, யாத்திராகமம் 22:29. ஐயை, யாருமா கொடுக்கணும் உங்க குடும்பத்துல? வெரி குட். புரியுதாமா? எந்த அடிப்படையில அவங்க சொல்றது? குமாரனில் முதற் பேரானவன். இப்ப இப்படி வச்சுக்கங்க, 4-5 பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்க. ஒரு பொறுப்பை எடுத்துங்க. 5 பிள்ளைங்க. முத பொண்ணு, 2வது பொண்ணு, 3வது பையன், 4வது பொண்ணு, 5வது பையன். இப்படி வந்தா யார கொடுப்பீங்க? ஏன்னா அவன் தான் குமாரனில் முதற் பேரானவன். ரைட்டா? இது புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிற, வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய பேருக்கு இது புரியவே புரியாது. அவங்க என்னன்றாங்க, முதல் குழந்தை கொடுக்கணும், முதல் குழந்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர குமாரனில் முதற் பேரானவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இதெல்லாம் அடிப்படை. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கிறது. ஏன் நடந்தது? யாராவது யோசிச்சோமா? ஏன் நடந்தது? இப்படி ஒரு துக்கம் ஏன் நடக்க வேண்டும்? ஒரு குடும்பத்துல நடக்கலாமா? அந்த பிள்ளை கல்யாணமே ஆகலன்னு கேள்விப்பட்டேன். ரைட்டா? இளம் வயதுன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா? ஏன் நடந்தது? அப்போ பாதுகாப்பற்ற குடும்பம் என்று பொருள். அந்த குடும்பம் என்ன? பாதுகாப்பு இல்லை. அதுக்காக தான் வசனம் சொல்லுது, உன் குடும்பத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க குடும்பத்துக்கு உங்க தம்பி பொறுப்பாளி, உங்க குடும்பத்துக்கு யார் முதற் பேரானவன் அவன் பொறுப்பாளி, உங்க குடும்பத்துக்கு யார் முதற் பேரானவோ அவன் பொறுப்பாளி, உங்க குடும்பத்துக்கு யார் முதற் பேரானவனோ அவன் பொறுப்பாளி. ரைட்டா? நான் இப்படிதான் வச்சுருக்கிறேன்னா, என் சிஸ்டர் இப்படிதான் இருக்கா. ஆனா இங்க இத்தனை எல்லாருக்கும் பிள்ளைய கொடுத்து, ஆண் பிள்ளைய கொடுத்துருக்காங்க, ஒருத்தரையும் இங்க காணோம். ரைட்டா? எங்க போனாங்க? எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்றீங்க, வேலைக்கு போயிட்டான்றீங்க. ரைட்டா? 1000 காரணம் நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கேட்கறதுக்கு பதில் எங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? அப்போ என்ன பண்ண போறீங்க? ரொம்ப ஈஸியா சொல்றீங்க முடியாதுன்னு. அப்ப இப்படி சொல்லாம ஆண்டவர்கிட்ட, அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? கோபப்படுவார், எரிச்சல் அடைவார். வாசிங்க, எசேக்கியேல் 13:13 வாசிங்க. ஆகையால் நல்லா கவனிங்க, என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க
பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தா நாள் பெங்களூர்ல கதை என்ன தெரியுமா? பெங்களூர்ல கதை என்ன தெரியுமா? எப்படி கல்மழை தெரியுமா? அழியக்கூடிய கல்மழை, பேய் மழை என்று சொல்லுகிறார்கள். வந்ததே கிடையாதுன்றாங்க. கேள்விப்பட்டீங்களா? நீங்க என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா? இந்த மழையை கேள்விப்பட்டீங்களா? ஏன் வந்துச்சு? எதுக்கு எரிச்சல்? எதுக்கு எரிச்சல்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால எரிச்சல். வார்த்தையை கேட்கல, நீ பாட்டுக்கு படிச்சு நீ போயிருக்கிறீங்க, ஒண்ணுக்கும் பதில் சொல்லல. நீங்க நான் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்க ஒரு மனுஷனை தேடுகிறேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். காணலேன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும் அவருக்கு. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், இதோ நிறுத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? சொல்லவே இல்லையே. நீங்க என்னதான் பண்ணுகிறீங்க? எல்லா சபையும் இப்படிதான் இருக்குங்க. ஒரு சபை கூட சரியில்லை, எல்லாம் இப்படியே தான் இருக்கிறாங்க. அப்ப எப்படிதான் கர்த்தர் காப்பாற்றுவாரு? அது பாட்டுக்கு வரும், மழை வந்தா அதுவும் நின்றுடும், அழிவு வந்தா அதுவும் நின்றுடும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் வாழ்ந்துருக்கிறோம். ரைட்டா? செய்யலாமா? அப்போ நீங்க அவருடைய பிள்ளைன்னு சொல்றீங்களே, அவர் என் தேவன் சொல்றீங்களே, அவர் என் ராஜான்னு சொல்றீங்களே, அப்படித்தான் நடந்துக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய தவறு செஞ்சு உட்காந்துக்கிறீங்க தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். விளையாட்டு கிடையாது. சரி, இப்ப கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு நானும் பாக்குறேன், ஒரு மூணாவது முறை வந்துட்டேன். ஆனா என்னைக்கும் நீங்க அவர்கிட்ட வந்து ஐயா அவர் கொஞ்சம் வர சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? யாரும் கேட்க. நானா போன் பண்ணி ஐயா வரையா, ஐயா வரையா அப்படின்னு நாம வந்தா தான் அவர் சொல்றாரு நீ போப்பா. அவங்க கூப்பிட மாட்டாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. நீ வராம போனாலும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க. இப்படிதான். அப்போ எப்ப நீங்க சத்தியத்தை தெரிந்து கொள்வது இல்லையா? நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அவங்க கிட்ட அதே மாதிரி அவங்க ரொம்ப ஆச்சரியமா வார்த்தையெல்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே ஐயா அடுத்த வாரம் வந்துருங்க. அடுத்த வாரம் எதுக்கு ஐயா? இது ஒரு 2 நாளைக்கு தாங்க தாங்குது. 2 நாளைக்கு இந்த கொஞ்சம் சூடு இருக்கு, அப்புறம் அப்படியே தணிஞ்சிருந்தான். அதோட மறந்துடுறாங்களா? அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லையா? இது என்ன பண்றது? நான் சொல்லுங்க பாக்க. இப்படியே சொன்னாங்க ஒரு சபையில. சரி, ரைட், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12 வாசம். 12:13 ஒரு நிமிஷம். ஆ 13:12 தான். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள் சொல்லுங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள் சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, உங்களுக்கு தோணுது சொல்லுங்க, முடிச்சிடலாம். என்ன வசனம், என்ன அர்த்தம் அதுக்கு? என்னைக்காவது உங்க பைபிள்ல தானே படிக்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்களா? யாரையாவது கேட்டீங்களா? என்னங்க அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்களா? என்ன அர்த்தம் என்னதான் கேக்குறீங்க? என்னதான் அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. தங்கத்தோட உயர்வா வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? பாத்துக்குங்க எவ்வளோ சுத்தமான தங்கத்துல உயர்த்து வச்சுக்கிறாரு புருஷனை. சரி, நல்லா கவனிங்க. இப்போ வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உங்கள் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இப்ப புரியுதா?
இதுக்காவது அர்த்தம் புரியுதா? சரி, நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. புரியல? புரியலமா? 7 பேர் பாத்துக்குங்க. அப்படிதான் கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியுது. இனிஷியல் கரெக்டா? இனிஷியலுக்காக வச்சுக்கிறோம். சரி சரி, நல்லா கவனிங்க, இங்க கவனிங்கம்மா, உமா கவனிங்க. இப்போ ஆதியில ஆண்டவர் மனிதரை எப்படி படைச்சார்? மண்ணினால, அப்புறம் சுவாசத்தினால், அப்புறம் விழா எலும்பினால், அப்புறம் அப்புறம் இப்படியே கேட்டு போக வேண்டியதுதான். ரைட்டா? நல்லா கவனிங்க. அவருடைய சாயலாங்க, அப்புறம் ஆணும் பெண்ணுமாக படைச்சார். கரெக்டா சொன்னீங்களா நீங்க? ரைட்டா? இப்ப ஆணும் பெண்ணும்னா என்ன அர்த்தம்னா 1:1 ரேஷியோல 1:1. ரைட்டா? ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தது, அழிவு வந்தது. அழிவுல யார் காப்பாற்றப்படுவாங்க, யார் காப்பாற்ற முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் ஆண்டவர் எப்படி காப்பாத்தினார்? யாரை காப்பாத்தினார்? பிரளயத்துல யாரை காப்பாத்தினாரு? நோவாவையும். பத்தியா, நான் கேட்கறது ஒண்ணு, நீங்க சொல்லுதான் என்ன, அவ்வளவுதான். எத்தனை பேரு? 8 பேர். என்ன அடிப்படை? நாம என்ன சப்ஜெக்ட் பேசிருக்கிறோம் அந்த சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணோம். கணவன். அப்போ ஆதாம், அதாவது நோவா, மனைவி, 3 பிள்ளைகள், அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்னா 1:1. கரெக்டா? ரேஷியோ படி 1:1. கரெக்டாமா? கரெக்ட். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1:7. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனே ஐயோ ஆண்டவரே, உம்முடைய திட்டம் வேறாச்சே. உம்முடைய திட்டம் என்ன? 1:1. அந்த அடிப்படை தான் உம்முடைய திட்டம். ஆனா இங்க 1:7 மாத்துறீங்களே, ஐயோ ஆபத்து அப்படின்னு நினைக்கிறோமா வேண்டாமா? நினைச்சீங்களா? என்னவோ சொல்றாங்க அவங்க, என்னவோ சொல்ற, அதான் யோசிச்சாங்களாம். யோசனே இருங்க, பாத்துங்க. புரியுதா? இப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னு புரியுதா? அதைத்தான் அங்கே 13:12 சொல்றாரு. ஆமா, இப்ப நீங்க அபூர்வமா ஆக்குறது என்ன? நீங்க கொஞ்சம் திரும்பி பின்னாடி கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் திரும்பி உங்க தலையை மட்டும் பின்னாடி திருப்பி பாருங்க. எத்தனை ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க? 3. இதுக்கு பேர் தான் அபூர்வன்றது. இதுக்கு பேர் தான் அபூர்வம். அவங்க அபூர்வமா உட்காந்துக்கிறாங்க. நீங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்களா? ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் ஆண் மக்களை அழிக்க போகிறேன்னு சொல்றார். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு விசேஷத்தை சொன்னீங்க, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன மகிழ்ச்சியான செய்தி? எங்க எல்லாருக்கும் ஆண் பிள்ளைங்க தாங்க. மூத்த பிள்ளை எல்லாம் என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. அண்ணால் அங்க என்ன பண்றா? எனக்கு ஆண் பிள்ளையை நீர் தர வேண்டும், அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி பெற்ற அந்த ஆண் பிள்ளைய நீங்க சாதாரணமா பெற்று வச்சிருக்கீங்க. ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? சாதாரணமா பெற்று இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஆனா அண்ணா என்ன பண்றான்? ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லை, ஆனா நீங்க எனக்கு ஆண் பிள்ளையை தான் கொடுக்கணும், ஏன்னா நான் அவனுக்கு உமக்கு கொடுக்க வேண்டியது கட்டளை இருக்கிறது, ஆகவே அந்த பிள்ளையை நான் உமக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து அவனை சாமுவேலாய் மாற்றினாள் ஒரு தாய். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க பெருமையா சொன்னீங்க எங்களுக்கு எல்லாம் ஆண் பிள்ளைங்க, எல்லாருக்கும் ஆண் பிள்ளை. என்ன பண்ணீங்க? உங்க ஆண் பிள்ளை எல்லாம் எங்க?
அப்போ எவ்வளவு பெரிய கோபம் உங்க மீது இருக்குன்னு தெரியுமா? அதனாலதான் இப்படி இருக்கு இந்த தெரு. நான் வரும்போது வேதனையோடு உள்ள வந்த காரை ஓட்டிக்கிட்டு, அகலமா இல்ல, ஒரு வண்டி கூட போகாது, அவ்வளவு குறுகலாக இருக்கிறது, அவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, உணர்வு வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனா நீங்க அப்படி இல்லையே. உங்க ஜெபத்தை கேட்பாரா? உங்க ஜெபத்தை இங்க 2 சபை இருக்கு, நான் இங்க வந்துதான் பார்த்தேன், அங்க ஒரு சபை இருக்கு. போத்துக்கும் 4 சபை இருந்து என்ன புரியும்? என்னங்க புண்ணியம்? ஒரு புண்ணியம் கிடையாது. அப்போ முதலாவது மாற வேண்டியது நீங்க, உங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக ஒரு விசேஷத்தை மட்டும் சொல்றேன். ஒரு ஆபத்து, ரொம்ப ஆபத்து. இப்ப 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க, மக்கள் ஜனத்தொகை. இப்ப கடைசி இப்பதான் எடுக்க போறாங்க, 2027 28 தான் அது வெளி வரப்போகுது. இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக எடுத்தது 2011. 2011 நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. நான் சொல்றது புரியுதா? இந்தியா முழுக்க 6.8 கோடி. இப்ப நான் 6.8 கோடினா உங்களால கணக்கு பார்க்க முடியுமா எவ்வளவு பெருசுன்னு? பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. கரெக்ட் தானே? ஆனா இப்ப நான் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் ஒரு உதாரணத்தை சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதே 2011 தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 7.21 கோடி. புரியுதா? என்ன புரியுது? ஜனம், அதாவது தமிழ்நாட்டின் ஜனத்தொகை அளவிற்கு பெண் விதவை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இப்ப 2008 அவங்க வெளியிடுவாங்க, அந்த அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, குறைஞ்சபட்சம் ரெட்டத்தனையாக இருக்கும். 12 கோடி, 14 கோடி, 16 கோடி, 21 கோடி கூட போயிருக்கும். புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்ம? இப்ப நீங்களே உங்க பகுதியில விதவைகள்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்களா? ஆனா யோசிச்சீங்களா? ஏன் ஆண்டவரே இப்ப இந்த மகன் இறந்தானே, ஏன் ஆண்டவரே இந்த வயசுல அவன் போனோம்? யோசிச்சோமா? ஆனா போனோம், எல்லாரும் போய் நம்ம என்ன பண்ணோம், அந்த கடைசி மரியாதை செலுத்த போனோம், நல்லது. ஆனா என்னைக்காவது யோசிச்சோமா, அந்த சின்ன பிள்ளை 27 வயசு பிள்ளை, வாழவே ஆரம்பிக்காத பிள்ளை ஏன் மறிக்கணும்? எதற்குங்க மறிக்கணும்? யோசிச்சோமா? இல்லையே. 4 பேர் செய்யறத நானும் செய்வேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை செஞ்சேனா? நான் சிந்திக்க வேண்டியதை சிந்திச்சேனா? யோசிங்கள் பிரியமானவர்களே, மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறோம், நம்ம மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறோம். தயவு செய்து உணர்வடையுங்கள். ஆண்டவருடைய எச்சரிப்பு அது அப்படியே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தான மரணம், கொத்து கொத்தாக ஆண் மக்கள் அநேகமாக எல்லாம் மறித்து கொண்டிருக்கிறார். எந்த மரணத்திலும் ஆண்கள் மறிக்காத நிலவே, கொத்து கொத்தாக. சமீபத்தில் பெங்களூர்ல இருந்து ஒரு வாகனம், ஒரு பஸ், அந்த பஸ்ல 27 பேரு மறிச்சாங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு கணப்பத்தா எல்லாம் ஆண்களா? போதுமா? அப்போ எவ்வளவு எச்சரிப்பு இருக்கிறது. ஆனா இது எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன், நான் செய்யறது போலவே செஞ்சு கொண்டிருப்பேன் என்றால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேர் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கலாமே தவிர நாம் யாரும் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஆபத்து. தயவு செய்து ஒப்பு கொடுங்கள். சிறு கூட்டமானாலும் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள். பலர் குடிப்பழக்கத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குடியினால் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த குடிப்பழக்கத்தினால பலர் வியாதிப்பட்டு கிடக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் குடும்பங்களிலே எண்ணப்படாமல் போகிறார்கள். கரெக்டா? அவர்கள் எண்ணப்படாமல் போகிறார். அவன்கிட்ட யாராவது கன்சல்ட் பண்ணுவீங்களா? அவன்கிட்ட உங்க குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்கணும், இந்த ஆலோசனை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவர் வேற உலகத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. இல்லைன்னா வியாதியா படுத்திருப்பாரு. அவர்கிட்ட கேட்டு என்ன புண்ணியம்? இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கை.
வார்த்தை சொல்லுகிறது, தயவு செய்து மனம் திரும்புங்கள், தயவு செய்து மனம் திரும்புங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை முடிவெடுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா.